சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கான 2ஆம் நாள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை காணலாம். சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கான 2ஆம் நாள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கிறோம். மாணிக்கம், வணக்கம். இந்த 2ஆம் நாள் ஒத்திகை தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து. சென்னை மெரினா கடற்கரையில வரக்கூடிய 6ஆம் தேதி இந்திய விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். அதற்கான 2ஆம் நாள் ஒத்திகை பயிற்சியானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில இதை காண்பதற்கான ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பயிற்சி ஒத்திகையில இந்திய விமான படையினுடைய பல்வேறு பெருமை மிகுந்த விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுக்கான பயிற்சி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட டக்கோடா, ஹார்வர்ட் போன்ற விமானங்கள் தாழ்வாக பறந்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. குறிப்பாக ஹார்வர்ட் விமானம் தொடர்ந்து வட்டமிட்டபடியும் வேவிங் என சொல்லப்படுவது போல பார்வையாளர்களை நோக்கியபடி தாழ்வாக பறந்தது மிக பரவசப்படுத்தியது போன்ற ஒரு உணர்வை பார்வையாளர் ஏற்படுத்தியது. அதே போன்று தொடர்ந்து 4 சதக் விமானமும் அதே போன்று பிரசாங் ஹெலிகாப்டர் வானில் பறந்து ஒத்திகை பார்க்கப்பட்டது. அதே போன்று இந்தியாவின் பழமை வாய்ந்த ஹார்வர்ட் விமானத்தை தொடர்ந்து இந்தியாவின் அதிநவீன விமானங்களும் பங்கேற்றிருந்தன. C295 விமானம் காவேரி அணிவகுப்பில் பறந்தது. அதேபோல MiG-29 என்ற விமானம் காஞ்சி அணிவகுப்பில் வந்திருந்தது. இந்த விமான அணிவகுப்பின் பொழுது இந்திய போர் விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல் எதிரெதிர் திசையை வந்து மிக நெருக்கமான திசையில் பறந்து சென்றது பார்வையாளர்கள் மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பயிற்சி ஒத்திகை இன்று 2ஆம் தினம் நடைபெறக்கூடிய நிலையில 4ஆம் தேதி மீண்டும் முழு ஒத்திகை பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 6ஆம் தேதி இந்த முழு நிகழ்ச்சி நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அதற்கான அனுமதிகளும் இலவசம் என்பதை இந்திய விமானப்படை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் பெருமை மிகுந்த போர் விமானங்களான தேஜஸ், அதே போன்று ரஃபேல் விமானங்களும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றாங்க. இதில் பல அணிவகுப்புகள் நடத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக இதில் மிராஜ் போர் விமானம் நட்ராஜ் அணிவகுப்பை மேற்கொண்டது. தேஜஸ் விமானம் கார்த்திகை அணிவகுப்பை மேற்கொண்டது. இந்த விமானங்கள் இந்த அணிவகுப்பின் பொழுது ஒவ்வொன்றும் எதிர் திசையவும் ஒன்றாக வந்தும் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு கோணங்களில் இருந்து ஒரே புள்ளியை நோக்கி வருவது போன்று வந்து அதிலிருந்து விலகி செல்வது போன்ற பல்வேறு அதிசய ஆச்சரிய நிகழ்வுகளை ஏற்படுத்துவது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தினர். மேலும் சாதம் ஹெலிகாப்டர் குழுவினர் மிக பிரம்மாண்டமான ஒரு அணிவகுப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த அணிவகுப்புல ஹெலிகாப்டர் செங்குத்தாக வருவது போன்றும் செங்குத்தாக மேலே ஏறுவது போன்றுமான காட்சிகளை அவர்கள் பயிற்சி ஒத்திகையாக மேற்கொண்டிருந்தனர். தொடர்ந்து தற்பொழுது சூரியகிரண் நிகழ்ச்சி குழுவினர் பயிற்சி ஒத்திகை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஹார்ட்டின் வடிவுல அவர்கள் அந்த வானத்தில் வட்டமிடுவதை பார்க்க முடிகிறது. இந்த ஹார்ட்டின் வடிவுடன் இன்றைய பயிற்சி நிறைவு செய்வதாக இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது.